ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். ஸோ நான் அவங்க விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிரிவில் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஒரு ட்ரெண்டிங்கான டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ண வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக அந்த மேக் பண்ணணும்பா. இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஸோ பக்கத்தில் பெல் போட்டிருக்கோம், ஸோ அதை கிளிக் பண்ணி அதை மறக்காமல் ஆளுங்க நம்ம கொடுத்து வச்சுருங்க. ஸோ எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துட்டு ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதே மாதிரி வந்து லைக்கும் பண்ண மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் வந்து லைக் பண்ணுங்க நண்பா. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போகிற கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சிம்பிளாக இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ரொம்பலாம் எஃபெக்ட் வந்து கிடையாது. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் வந்து சொல்லித்தரேன். அது எப்படி நான் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலைமோஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ உங்கள்கிட்ட அலைமோஸ்லாம் நீங்கள் வந்து கவலைப்படலாம், நான் வந்து கீழே கொடுக்குற லிங்கில், ஸோ மறக்காமல் டெவலப் பண்ணிங்க. ஸோ இப்போ அலைமோஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணலாம் நண்பா. ஓகேவா? ஸோ வீடியோ சிம்பிள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். நான் அந்த வீடியோஸ் ரொம்ப வந்து குயிக்காக வந்து முடிச்சிடறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி சென்டராக பாருங்க ஒரு ப்ளஸ் ஹேண்ட் இருக்கும். ஸோ வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து கிளிக் பண்ணிட்டு ரேசி வந்து ஃபுல் சைஸ் கொடுத்துருங்க. ஸோ வந்து 9 மேலே கொடுத்துட்டு கீழே எல்லாமே கொடுத்துருங்க. எல்லாம் நம்ம வந்து பேசிக்காக பண்ணுறது தான். ஸோ இந்த பேக்ரவுண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு வந்து பிளாக் இருந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நான் இதில் நீங்கள் வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் எல்லாமே கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீட் பாக்கெட் இருக்கும். ஸோ அது கொடுத்துருங்க நண்பா. ஸோ அது கொடுத்துட்டு இப்போ வந்து கீழே ஒரு ப்ளஸ் ஹேண்ட் இருக்கும், வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இமேஜ் வந்து அட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து அட் பண்ணேன். ஸோ அந்த இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அகைன் இங்கே 3 ட்ராம்ஸ் எல்லாம் விட்டு அதை மூவ் பண்ணி ஸோ கரெக்டாக நான் வந்து இந்த இமேஜ் வந்து கட் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து பேக்ரவுண்டில் நான் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து கரெக்டாக அந்த மாதிரி கீழே கொஞ்சம் வந்து கட்டாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் நம்ம வந்து மறைக்கணும். இந்த மாதிரி வந்து கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ 3ஆவது இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இமேஜை கொஞ்சம் லைட்டாக வந்து பெருசாக வைங்க. ரொம்பவும் போனால் ஓரளவுக்கு வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு வச்சுருங்க. இப்போ இந்த இமேஜோட டிடிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 2 தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாங்கை நீங்கள் வந்து அட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து இழுத்து விட்டுருங்க. ஸோ 2 வார்த்தைக்கு ஒரு இமேஜ் வைக்கும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ அடுத்த இமேஜ் நான் வந்து அட் பண்ணிக்கிறேன். அங்கே அந்த பிரச்சனை கிளிக் பண்ணி நான் இமேஜ் வந்து அட் பண்ணிக்கிறேன். அடுத்து மீடியாவில் போய்ட்டு. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்து நான் வந்து அடுத்த இமேஜ் வந்து அட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இமேஜும் வந்து கிளிக் பண்ணி 3 ட்ராம்ஸில் போய்ட்டு கீழே கொண்டாந்து வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு மகன் அந்த 3ஆவது இருக்குது பாருங்கள், வந்து கிளிக் பண்ணி லைட்டாக இமேஜ் வந்து இதாகிக்கிறேன், பெருசாகிக்கிறேன். அங்கே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக இமேஜ் அட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து இமேஜ் வந்து அட் பண்ணிக்கிறேன்பா. எல்லா இமேஜும் நான் வந்து அட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ நான் பார்த்தா வந்து எல்லா இமேஜுமே நான் வந்து அட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா இமேஜுமே நீங்கள் வந்து அட் பண்ணிடுங்க. மொத்தமாக அதில் வந்து ஒரு 1 2 3 4 இமேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ 4 இமேஜ் லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், ஆல் மெட்டீரியல் லிங்கில். ஸோ மறக்காம வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜ் வந்து அட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இமேஜ்லாம் அட் பண்ணிட்டு முடிச்சிருங்க. இப்போ இந்த இமேஜ் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து அட் பண்ண போகிறோம். அங்கே இந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் பண்ணி கொடுங்க. ஸோ வந்து கொடுத்துட்டு கலர் லைட்டில் போய்ட்டுலாம் பாருங்கள், எக்ஸ்ப்ளோரர் கமாண்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் நீங்கள் இது பண்ணுங்கள், அட் பண்ணுங்கள். அந்த இருக்குது பாருங்கள், அட் பண்ணி நீங்கள் கொடுத்துள்ள வந்துருங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து 0.0 இருக்கும். நீங்கள் வந்து 0.40 வச்சுருங்க வேல்யூ. ஓகேவா? அடுத்து வந்து கமா இருக்கும், வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து 0.865 ஓகேவா 865 வச்சுருங்க. ஓகே. ஸோ இப்போ வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் கொஞ்சம் வந்து கலர் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ அகைன் வந்து எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலர் லைட்டில் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாங் ஷேடோ. ஸோ நம்ம லாங் ஷேடோ தான் வந்து அட் பண்ண போகிறோம். லாங் ஷேடோ. ஸோ நீங்கள் வந்து மேலே போய்ட்டு டைப் பண்ணுங்கள் லாங் ஷேடோ. நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த எஃபெக்ட் தான் அதை அட் பண்ணி ஸ்டாண்டர்ட் கொடுத்து உள்ளே வந்துருங்க. ஸோ வந்துட்டு இப்போ இந்த ஸ்டாண்ட் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நான் ஓப்பன் பண்ணிடுறேன்ப்பா. ஓகே, லாங் ஷேடோ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைஸு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். கலர் வந்து பிளாக்கில் இருக்கட்டும். ஆல்பா கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து அண்டருக்கு வந்து கொண்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ கொண்டு போய்ட்டு கீழே எதுவுமே சேஞ்ச் பண்ணணும், அப்படியே விட்டுருங்க. ஆங்கிள். ஸோ ஆங்கிளை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக ரொம்ப வைக்கானது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ப. ஸோ உங்களுக்கே தெரியும். சைஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து கம்மி பண்ணுங்கள். பார்த்தீங்களா? ஸோ கம்மி பண்ணுங்க அப்படின்னா அந்த சைஸ் வந்து உள்ளே வந்து போயிடும். ஸோ எவ்வளோ தூரம் மணி அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3D லுக்கில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டில் பாருங்கள், லைட்டாக வந்து ஒரு 3D லுக்கில் கிடைக்கும் பிளாக் கலரில். ஸோ அவ்வளோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் மணி அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து அவ்வளோதான் நம்ப. இப்போ பேக்கில் போயிடுறேன். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு 2 எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ அடுத்தடுத்த இமேஜில் நீங்கள் எந்த எஃபெக்ட்டை போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தா எஃபெக்ட் எல்லாம் பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி அடுத்த எல்லா இமேஜுமே எந்த எஃபெக்ட்டை போய்ட்டு பேஸ்ட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி. ஸோ அவ்வளோ நண்பா. எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
இப்போ உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த டார்க்காக வந்து பிளாக் கலர் தெரியும். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோ நண்பா. இப்போ அடுத்து நம்ம வந்து ஆடியோ எட் பண்ண போகிறாங்க. அந்த பிரச்சனை கிளிக் பண்ணி நான் வந்து ஆடியோ வந்து எட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து ஆடியோ வந்து எட் பண்ணிட்டேன். ஸோ நான் வால்யூம் எப்படி ஃபுல்லாக நான் வந்து வால்யூம் வந்து குறைச்சிக்கிறேன். நான் வந்து சாங்கோட ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. ஸோ காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் இப்போ அந்த ஆடியோஸ் வந்து இது பண்ணி மூவ் பண்ணி ஆக மொத்தம் அந்த இமேஜுக்கு கீழே உடனே வச்சுருங்க. ஓகேவா? இது ஏன் நான் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கேங்காவாமல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நீங்கள் வந்து பில்ல பார்த்துருப்பேன். அந்த இமேஜ் வந்து அப் அண்ட் டவுன் வந்து கொஞ்சம் வந்து மூவ் ஆகிருக்கும். அது எப்படி பண்ணுறதா பார்க்க, இது ரொம்ப வந்து சிம்பிள் தான். அது எப்போ நான் வந்து இப்போ வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ வந்து இந்த இமேஜ் எப்படி நம்ம வந்து மூவ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு, இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறேன் அதே மாதிரி கீப்பர் நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கீப்பரை வந்து அட் பண்ணிடுங்க. அட் பண்ணிட்டு இமேஜ் வந்து கீழே கொண்டு போங்க, டவுன் ஆக்கிங்க, ஃபுல்லாக வந்து கொண்டு போயிருங்க கீழே. ஓகேவா? ஃபுல்லாக மறைச்சிருங்க. அடுத்து வந்து 2வது இமேஜ் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல அட் பண்ணிடுங்க. அட் பண்ணிட்டு இப்போ இமேஜ் வந்து ஒரு ஹாஃப் சைஸ் மட்டும் கொஞ்சம் வந்து கொண்டு வாங்க, ரொம்ப வேண்டாம். ஆஃபில் வச்சுங்க போதும். அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஒரு லாஸ்ட்டு வேண்டாம், அதுக்கு கொஞ்சம் முடி ஒரு 10 செகண்ட்லேயே ஒரு கீப் நோட் பண்ணுங்கள். இப்போ இமேஜ் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கொண்டு வந்துருங்க மேலே, ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் ஃபுல்லாக வேணும், அதுக்காக ஃபுல்லாக வந்து கொண்டு வந்துருங்க மேலே. ரொம்ப கொண்டு வந்து எப்படின்னா, கீழே நம்ம வந்து அந்த நான் வந்து இமேஜ் வந்து கட் பண்ணி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுருங்க ஃபுல்லாக. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இமேஜ் வந்து இந்த இடம் வரும்போது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். அதுக்காக தான். இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜ் இப்போ இந்த ஃபஸ்ட்டு கீப்பரும் செகண்ட் கீப்பரும் இந்த மாதிரி கொஞ்சம் சென்டரில் வச்சுட்டு, இப்போ இந்த கிராப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு, இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அந்த மாதிரி வந்து கிராப் பண்ணிங்க, இந்த மாதிரி வச்சுங்க. ஓகேவா? இப்போ அவ்வளோதான், பேக்கில் வந்துடுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த இமேஜ் நீங்கள் பாருங்கள். கீழே பார்த்தா கொஞ்சம் இந்த ஸோ வந்து கொஞ்சம் வந்து வேகமாக வரும், கொஞ்சம் இந்த இடத்துல வந்து வரும், கொஞ்சம் வந்து ஸ்லோவாகும், அப்புறம் கொஞ்சம் வந்து வேகமாக போய் கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் போய்ட்டு ஃபிட் ஆகிடும். இதே தான் நீங்கள் வந்து எல்லா இமேஜுமே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி வந்து எல்லா இமேஜுமே நீங்கள் வந்து பண்ணிக்கணும்பா. இப்போ வந்து பண்ணி காமிக்கிறேன். இமேஜை கிளிக் பண்ணி 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பரு அட் பண்ணிட்டு இமேஜ் வந்து கீழே ஃபுல்லாக வந்து கொண்டு போயிருங்க. அடுத்து வந்து இன்னொரு கீப்பர் வந்து கொஞ்சம் தள்ளி அட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல அட் பண்ணிங்க. அட் பண்ணி இமேஜ் வந்து கொஞ்சம் ஒரு பாதி கொண்டு வந்துடுங்க, மேலே வந்து மூவ் பண்ணி ஒரு பாதி போதும். அடுத்து வந்து லாஸ்ட்டு தள்ளி ஒரு 10 செகண்ட் முடிச்சுட்டு ஒரு கீப்பர். இப்போ இமேஜ் வந்து ஃபுல்லாக கொண்டு வந்துடுங்க மேலே. ஓகேவா? ஸோ கொண்டு வந்துட்டு இப்போ அந்த கர்வ் ஆப்ஷனை வந்து ஸோ நீங்கள் வந்து இது பண்ணி ஆட் பண்ணிடுங்க. இது நீங்கள் வந்து 1 by 1 ஆட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு காப்பி க்ரவ் வந்து பண்ணி வச்சுங்க. பண்ணி வச்சுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கீப்பர் வந்து ஆட் பண்ணிட்டு ஸோ அதில் போய்ட்டு ஸோ நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. அந்த அவ்வளோதான், இந்த க்ரௌ நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் சும்மா 2 இமேஜும் நான் வந்து சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா இமேஜையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க நண்பா. ஓகேவா? அப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோ நம்ம இப்போ அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நம்ம வந்து அட் பண்ணுறது வந்து இல்லை, அட் பண்ணுறதும் நம்ம வந்து போகிறதும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக நான் வந்து அதை வந்து சொல்லி காமிக்கிறேன். எப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த லைன் ஃபுல்லாக வர வரைக்கும் அந்த 2 லைனும் அப்படியே இருக்கும். ஓகே, அது எப்படி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் இந்த பிரச்சனை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் எப்படி அந்த சாங்கோட லைனை நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட மொபைலை நான் வந்து தமிழ் கீபோர்டுக்கு நான் வந்து இது பண்ணிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் வேணுன்னா இங்கிலீஷ் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம்பா. ஸோ உங்களோட விருப்பம் தான். நம்ம சேனல் அப்போலேருந்து நான் வந்து தமிழ் தான். ஸோ நான் வந்து தமிழ் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் டைப் பண்ணால் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி நான் வந்து இந்த ஃபாண்டை வச்சுக்கிறேன். வச்சுட்டு டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி நான் வந்து மேலே வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டோட சைஸு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுருங்க. நான் சும்மா வந்து ஒரு 36 வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சிங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோது. அகைன் வந்து கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாக் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொடுத்துட்டு இந்த டிக்கெட் வந்து கொடுத்துருங்க. அகைன் 3 ட்ரான்ஸ்ஃபர் விட்டு டெக்ஸ்ட் லைன் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுருங்க. நான் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு பேக்கில் வந்துடுறேன். பேக்கில் வந்து இப்போ அகைன் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போய்ட்டு சைடில் பாக்ஸ் கொடுப்போம். ஃபஸ்ட் பாஸை கிளிக் பண்ணி ஆல்பேட்டை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12, 13 வச்சுருங்க. ஓகேவா? 12, 13. அடுத்து கீழே பார்த்தா இன்னொரு பாக்ஸை கிளிக் பண்ணி ஷாடோ ஆஃப் இருக்குது, ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணி விட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இருக்கணும், பிளாக் இருக்கணும். சைஸ் வந்து ஒரு 8 வச்சுங்க. அந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ அவ்வளோ நம்ப முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பாருங்கள், இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கும் ஃபுல்லாகவே. ஓகேவா? இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கவனிக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா
தினமும் ஓன் நினப்புன்னு வரும். ஸோ ஓன் நினப்பு நீங்கள் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல வருதுன்னு மட்டும் கரெக்டாக பாருங்கள். இந்த இடத்துல வருது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அகைன் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி மேலே பாருங்கள் பாக்ஸ் போட்டு ப்ளஸ் போட்டோ வந்து இது பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு 2 லேயர் கொடுத்துருங்க. 2 லேயர் வந்துடும். இப்போ அந்த செகண்ட் லேயரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ட்ராம்ஸில் போய்ட்டு அதை மூவ் பண்ணி கீழே கொண்டாங்க. கீழே கொண்டு இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து எடிட் பண்ணுங்கள். எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இதை நீங்கள் வந்து அழிச்சிருங்க. அழிச்சிட்டு இந்த இடத்துல அடுத்துல எந்த லைன் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் வந்து இதில் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் வந்து இது பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு மேலே அந்த டிக்கெட் நான் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். தினமும் ஓன் நினப்பு. ஸோ வந்து இந்த இடத்துல வருதா, அப்போ உனக்கு கையை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி அதை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுருங்க. ஸோ உனக்கு கரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்கள். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து முடிஞ்சிடும். ஓன் நினப்பு இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வந்து ஸ்டார்ட் ஆனதப்போ 2 டெக்ஸ்ட்டுமே வந்து ஒரே லைனில் தான் வந்து முடியணும். ஓகேவா, அந்த வார்த்தை 2மே ஒரே இதில் தான் முடியணும். அப்போ இந்த டெக்ஸ்ட் பார்த்தா கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. ஓன் நினப்பு இது வரைக்கும் வருது. இந்த டெக்ஸ்ட் வந்து பாதியிலே முடிஞ்சிருது. ஸோ ஃபஸ்ட் லைன் அதுக்கு என்ன பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல முடியுதோ அதில் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கொண்டாந்து இழுத்து வச்சுருங்க. அந்த செகண்ட் டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக முடிகிற இடத்துல கொண்டாந்து வச்சுருங்க. இந்த மாதிரி கொண்டாந்து வச்சுருங்க. ஏன் நான் வைக்க சொல்கிறேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 2 டெக்ஸ்ட்டுமே வந்து அப்படியே வந்து போகாமல் ஒரே லைனில் இருக்கும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ பார்த்து இதை மாதிரி தான் இதே மாதிரி தான் இப்போ நான் சொன்னது மாதிரியே எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணுங்கள். இப்போ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி இப்போ அடுத்து நீங்கள் வந்து டைப் பண்ண அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே பாக்ஸ் ப்ளஸ் போட்டோ கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்துருங்க. ஸோ காப்பி பண்ணி வச்சுட்டு அடுத்துல எந்த இடத்துல ஆரம்பிக்கும் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. பேஸ்ட் ஆகிடும். ஆக இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த இடத்துல இந்த லைனை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன லைன் வருங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ வந்து டைப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் சொன்னது மாதிரியே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அவ்வளோ நம்ம ரொம்ப வந்து சிம்பிள் தான். ஓகேவா, அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன். ஸோ எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வந்து கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக அட் பண்ணி சேமில் நீங்கள் வந்து கட் பண்ண போகிறீங்க. அந்த வார்த்தை 2மே ஒன்றா முடிகிற மாதிரி வந்து கட் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. ஓகேவா, ஸோ அவ்வளோ நம்ம இதில் நான் எந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து அட் பண்ணல. இது எப்படி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண பார்க்க போகிறோம். மேலே பாருங்கள் ஏறாமல் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.